இன்றைக்கி நம்ம டிசம்பர் 2023 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டிசம்பரில் வந்து நான் கொஸ்டின்ஸ் எடுக்கல, ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எடுத்துகிறேன். ஸோ கொஸ்டின் எடுக்கல, ஸோ டைம் இல்லை, அதனால் நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் வச்சு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஜிஎஸ் டெஸ்ட்டில் அப்புறம் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் வந்து இதோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்கோ அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஒரு அரௌண்டு ஒரு 47 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 47 கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட் இதில் இருக்குது, அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இது ரொம்பலாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா, யூஜிசி அப்கிரேட்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டு கேட்டகரி 1 இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அந்த ஸ்டேட்டஸை கேட்டகரி 1 இன்ஸ்டிடியூஷனாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அதோட NAAC ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால. NAAC ஸ்கோர் நமக்கு தெரியும், நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ NAAC ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால கேட்டகரி 1 இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி அது தரம் உயர்த்திருக்காங்க. ஸோ அப்படி கேட்டகரி 1 இன்ஸ்டிடியூஷன் ஆகிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புதுசாக ஏதாச்சும் யூஜி கோர்சஸ் ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஜிசியோட அப்ரூவல் இல்லாமலே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் யூஜிசிக்கிட்ட சொன்னால் போதும். அதேமாதிரி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் கிராண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கவர்மெண்ட் கிட்டே அவங்களுக்கு கிடைக்கும் கேட்டகரி 1 இன்ஸ்டியூஷனாக இருந்தாங்கன்னா. அதே மாதிரி ராஷ்ட்ரிய உச்சாத்தா சிக்ஷா அபியான், RUSA ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ரூசா அப்படின்னு, ராஷ்ட்ரிய உச்சாத்தா சிக்ஷா அபியானுக்கு கீழே கேட்டகரி 1 இன்ஸ்டியூஷன்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 100 கோடி ரூபாய் வந்துட்டு ஃபண்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட கேம்பஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் த யூஜிசி. இந்த மாதிரி வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது கேட்டகரி 1 இன்ஸ்டியூஷன் ஆகிறதுனால. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிகம் கேட்டகரி 1 இன்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட்டு, லார்ஜ் ஸ்கேல் ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் பிளான்டு. ஸ்பாஞ்ச் பார்க்ஸ்னால் இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ கீழே தண்ணி கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அந்த தண்ணியை வந்து உறிஞ்சி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் நிறைய மழை வெள்ளம் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை எப்படி நம்ம உறிஞ்சி எடுக்கிறது? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த சிட்டிஸில் நிறைய நம்ம சின்ன சின்ன பார்க்ஸ் வந்து அமைக்கலாம். அந்த பார்க்குள்ளே வந்து நிறைய ட்ரீஸ் வந்து நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பார்க்ஸ்குள்ளே சின்ன சின்ன குளங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் நம்ம பண்ணுறது மூலிமா ஒரு பெரிய சிட்டியினுடைய ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ட்ரீஸும் சரி, அந்த சின்ன சின்ன நீர்நிலைகளும் சரி, அந்த நம்ம செட்டப் பண்ணக்கூடிய அந்த பார்க்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரீஸ் அண்ட் பாண்ட்ஸ்லாம் வந்துட்டு தண்ணியை உறிஞ்சதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு பார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால சென்னையை வந்து ஸ்பாஞ்ச் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையை. நெக்ஸ்ட்டு, இது சும்மா ஒரு ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்தோன்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் 2023 தான் இட் வில் பி த ஹாட்டஸ்ட் இயர் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே. நெக்ஸ்ட்டு, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்போசாட் சேட்டலைட் பற்றி வந்திருக்க ஒரு ஆர்டிக்கல். இது வந்து பழைய நியூஸ் அப்படின்றனால இந்தியா செட் டு லான்ச் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஜான் ஃபஸ்ட் வீக் 2024 கரண்ட் அஃபேர்ஸில் இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதனால திரும்ப ஒரு தடவை நம்ம ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைன்றது மட்டும் ஜஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேட்டலைட்டோட பேர் என்ன? எக்ஸ்போசாட் வந்து எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட். ஓகே, நெக்ஸ்ட்டு, இது எதுக்காக அனுப்பியிருக்காங்க? டு இன்வெஸ்டிகேட் த போலரைசேஷன் ஆஃப் த இன்டென்ஸ் எக்ஸ்ரே சோர்சஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தெரியும், இப்போ இந்த யூனிவர்ஸில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸ் நமக்கு வந்து வந்துட்டுருக்கோம். இன்ஃப்ராரெட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், UV ரேஸ், எக்ஸ்ரேஸ், இந்த மாதிரி நிறையா எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்துட்டுருக்கோம் இல்லையா? அதில் இந்த எக்ஸ்ரேஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, இதை வந்து எந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சுருப்பாங்க அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட்டில் கொண்டு வச்சுருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு, ஓகே, இதோடைய மிஷன் லைஃப் வந்து அப்ராக்சிமேட்டாக 5 years இருக்கும். தென் அடுத்த பாயிண்ட், இதில் வந்து 2 பேலோட் இருக்குது. இந்த எக்ஸ்போசாட்குள்ளே 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு பேர் வந்து போலிக்ஸ் அப்படின்னா போலரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ், போலிக்ஸ்னு ஒன்று. இன்னொன்று எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் டைமிங். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இப்போ மெயின்ஸ்க்கு எழுதுறோன்னா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம், இல்லை சும்மா ப்ரிலிம்ஸில் இது மட்டும் பார்த்துக்கோங்க. போலிக்ஸ், எக்ஸ்பெக்ட் அப்படின்னு 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? சரி, இந்த எக்ஸ்போசாட்டோட சேர்த்து இன்னும் எக்ஸ்போசாட் ப்ளஸ் இன்னும் ஒரு 10 அதர் பேலோட்ஸை சேர்த்து தான் லான்ச் பண்ணாங்க. இது வந்து PSLV C58 மூலிமா லான்ச் பண்ணாங்க.
PSLV C58ல எக்ஸ்போசாட், இதை தவிர இன்னொரு 10 சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த எக்ஸ்போசாட்குள்ளே 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு போலிக்ஸ் அண்டு இன்னொன்று எக்ஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ இது எக்ஸ்போசாட் பற்றி கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்றதுனால கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸ்போசாட் இஸ் த ஃபஸ்ட் டெடிகேட்டட் சேட்டலைட் ஃப்ரம் இஸ்ரோ டு கேரி அவுட் ரிசர்ச் இன் ஸ்பேஸ் based on the polarization measurements of the X-ray emissions from the celestial sources. ஸோ அதனால் எக்ஸ்போசாட் பற்றி கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் கிளியர்ட் அட் COP28 சப்மிட். இப்போ COP28 நமக்கு குரூப் 2 மெயின்ஸில், குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸில் வந்து இப்போ சிலபஸ்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க COP28 பற்றி. ஸோ இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நிறையா பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் இதுலேருந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எதர் நீங்கள் இந்த ஆர்டிக்கல் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை மெயின்ஸ் கண்டென்ட் திரும்ப நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் ஒன்று மட்டும் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை பற்றி மட்டும் சும்மா நான் சொல்கிறேன். ஓகேவா? லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை வந்து இந்த COP28 சப்மிட்டில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டு எதுக்காக அப்படின்னா, இப்போது டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்காங்களே, அந்த கண்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷமாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால் நிறைய எமிஷன்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண எமிஷன்னால தான் இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங் வந்து ஏற்படுது. அந்த குளோபல் வார்மிங்னால் கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால் கடல் மட்டம் வந்து உயருது. அதுக்கப்புறம் எக்ஸஸாக ரெயின்ஃபால் இருக்குது, சில இடத்துல ரெயின்ஃபாலே இல்லாமல் போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்சினுடைய அந்த பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்புகள் வந்து யாரை அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, லீஸ்ட் டெவலப்டு அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள தான் அதிகமாக பாதிக்குது. இப்போது கடல் மட்டம் உயருது அப்படின்னா அதனால் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க தான் கடல் மட்டம் உயர்றதுனால பாதிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச்லாம் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள்னால சின்ன சின்ன கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த கண்ட்ரிஸ்லாம் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இந்த வளர்ந்த நாடுகள் எல்லாமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எங்களுக்காக கொடுக்கணும். ஸோ அதான் வந்து இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டு, இது எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க அந்த காசை கொடுத்தாங்கன்னா அந்த காசை வச்சு இந்த கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை நாங்கள் அதை செய்யறதுக்கு இது நாங்கள் பயன்படுத்திப்போம் அப்படின்ற மாதிரி அந்த கண்ட்ரிஸ் கேட்டாங்க. அது ரொம்ப இதுவாக வந்துட்டு அந்த டிபேட் போயிட்டு இருந்துச்சு. போன வருஷம் COP27 எகிப்தில் நடந்தது. ஷார்ம் எல் ஷேக் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. அங்கே தான் இந்த ஃபண்டை பற்றி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த தடவை COP28 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ போன தடவை என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணணும், அதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக டீம்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த COP28 அதை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது சும்மா பார்த்துக்கோங்க. COP28 பிரசிடென்ட் சுல்தான் அகமது அல் ஜாபர் அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இருக்குல்ல, இந்த ஃபண்டை யார் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா, யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். யாருக்கு அதை கொடுப்பாங்க, யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சில கேட்டகரி ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து வச்சுருக்காங்க, அந்தந்த கண்ட்ரிஸ்க்கு கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸு, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு, அதுக்கப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே இது கொடுப்பாங்க. ஆல் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. அண்டு எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸுமே என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணி இந்த ஃபண்டை வந்து வாங்கிக்கலாம். அதுலேயும் முக்கியமாக எந்த கண்ட்ரிஸ்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்கன்னா, லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ்க்கு வச்சுருக்காங்க. இதுக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா கண்ட்ரியுமே கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அமௌண்ட்டு. சரி, இந்த அமௌண்ட்லாம் இப்போதைக்கு யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா, the வேர்ல்டு பேங்க் வில் பி த இன்டரிம் ஹாஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் ஃபார் a period of 4 years. ஒரு 4 வருஷத்துக்கு வேர்ல்டு பேங்க் தான் அந்த ஃபண்டை வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எவ்வளோ ஃபண்டு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, த லாஸ் அண்ட் டேமேஜ் டியூ டு கிளைமேட் சேஞ்ச் காஸ்ட் அபவுட் 1.5 trillion 2023 வச்சு கால்குலேட் பண்ணும்போது, இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்பட்ட அந்த லாஸ் அண்ட் டேமேஜினுடைய வேல்யூ 1.5 trillion அளவுக்கு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபண்டு வந்து நிறையா நமக்கு தேவைப்படுது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், செவரல் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் ஸ்மால் அண்ட் சம் ஆஃப் த புவரஸ்ட், நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸும் சரி புவர் கண்ட்ரிஸும் சரி, தே லாஸ்ட் அன் ஆவரேஜ் ஆஃப் அபவுட் 8.3% ஆஃப் தர் GDP டியூ டு த கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஸோ அப்போ சின்ன கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய ஜிடிபியில் இப்போ ஒரு பெரும் பகுதியை இந்த கிளைமேட் சேஞ்சினுடைய இந்த மிட்டிகேஷனுக்காகவே நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் எக்ஸசைஸ் மிலன் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் மிலன் அப்படின்றது இந்தியன் நேவியினுடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் மிலன் இஸ் ஏ பைனியல் மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ். இதான் வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடக்கக்கூடிய மல்டிலேட்ரல், நிறையா கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கடலில் நடக்கக்கூடிய ஒரு நேவல் எக்ஸசைஸ். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் இன் இந்தியா அப்படி சொல்லி, இட் இஸ் லார்ஜஸ்ட் எக்ஸசைஸ் ஹெல்டு பை இந்தியா. ஓகே, தென் அப்புறம் இல்லை இன்னொரு ஃபேக்ட் என்ன எடுத்துக்கலாம்னா, நேவி டே அப்படின்றது December 4 இதை எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஃபேக்ட், திஸ் இயர் நேவி டே வில் பி ஹெல்ட் அட் சிந்துதுர்க் ஃபோர்ட். சிந்துதுர்க் ஃபோர்ட் அப்படின்றது சிவாஜியால் கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டு. அந்த ஃபோர்ட்டில் தான் இந்த வருஷத்துக்கான நேவி டே செலிப்ரேஷன்ஸ் அங்கேருந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கேரளா டு ஹாஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் கேம்ஸ். ஸோ கேரளா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பர்சன், இப்போ ஏன்னு ஒரு பர்சன், பின்னு ஒரு பர்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிற பர்சன் பிங்கிற பர்சனுக்கு வந்து ஒரு ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த ஏங்கிற பர்சனுக்கு அந்த ஆர்கன் இருக்காது, இப்போ பிங்கிற பர்சனுக்கு அந்த ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ ஏங்கிற பர்சன் கிட்னியை பிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ பொதுவாக சொசைட்டியில் என்ன மாதிரியான ஒரு வியூ இருக்கும் அப்படின்னா, ஆர்கனை டொனேட் பண்ணவங்களும் சரி, ஆர்கனை வாங்கிக்கிட்டவங்களும் சரி ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியூ இருக்கும் இல்லையா. ஸோ அதை உடச்சி எறிகிறதுக்காக இந்த மாதிரி ஆர்கனை டொனேட் பண்ணவங்களும் அந்த ஆர்கனை வாங்கிக்கிட்டவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கேம்ஸ், அதுதான் வந்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் கேம்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ அதாவது அவங்களாலையும் ஃபிட்டான ஒரு லைஃப் வாழ முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்க மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கேம்ஸை கேரளா வந்து ஹாஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா, டு டெல் த வேர்ல்ட் தட் both the organ recipients and donors can enjoy normal physically active life. அதுக்காக கேரளாவில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழசு தான், ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். அம்ரித் சரோவர் ஸ்கீம் நம்ம பார்த்துருக்கோம்ல முன்னாடி. இதை வந்துட்டு 2022 லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, வாட்டர் கன்சர்வேஷன் தான் இதோட ஆப்ஜெக்டிவ். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 75 பாண்டு, குளம், அந்த மாதிரி 75 குளங்களை வந்து டெவலப்பிங் ஆர் ரெஜுவினேட்டிங் பண்ணுறாங்க. மொத்தம் இந்தியாவில் இந்த மாதிரி 50,000 பாண்ட்ஸை வந்து ரெஜுவினேட் ஆர் டெவலப் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த அம்ரித் சரோவர். நெக்ஸ்ட்டு, இந்த ஆர்டிக்கல் இது ஒரு பழைய ஸ்கீம் தான், பட் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி. ஏன்னா இது PVQல கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்றது வந்து விமன் ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். இது பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனான்றது விமன் ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ஸ்கீம் அப்படின்றது மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதெல்லாம் வந்து பழசு தான் சரிங்களா, சும்மா நியூஸில் அப்பியர் ஆனாலும் நம்ம இதை பார்க்குறோம். கிசான் இ மித்ரா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு PM கிசான் ஸ்கீம் பற்றி தெரியும். PM கிசான் ஸ்கீம் கீழே ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொடுப்பாங்க. 2,000 வந்து கொடுப்பாங்க. இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டைரக்ட்லி டு த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்மர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மோடு. ஓகே, ஸோ இது PM கிசான் ஸ்கீம். இந்த PM கிசான் ஸ்கீம் கீழே இப்போ வந்து கிசான் இ மித்ரா அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இந்த கிசான் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓன் லாங்குவேஜில் நீங்கள் அந்த AI சாட் போர்ட் கிட்ட சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக அது வந்து ஒரு 5 லாங்குவேஜில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இதுவுமே அகைன் பழசு தான் சரியா, நியூஸில் அப்பியர் ஆனதால் நம்ம பார்க்குறோம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்றத 2015-16 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது 15-16 லான்ச் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, மைக்ரோ இரிகேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா கீழே வந்து 2 காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம்னு ஒன்று, இன்னொன்று ஹர் கேத் கோ பானி. ஹர் கேத் கோ பானி அப்படின்னா எல்லா வயலுக்கும் தண்ணீர் அப்படின்றத ஹர் கேத் கோ பானி அப்படின்ற ஒரு சப்ஸ்கீம் இருக்குது. இன்னொன்று ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு,
அடுத்தது இதுவுமே அகைன் பழசு தான் சரிங்களா. ஸோ நமாமி கங்கா ப்ரோக்ராம் அப்படின்றது 2014 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா டு ரெஜுவினேட் ரிவர் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். அந்த ரிவர் கங்கா அண்ட் ட்ரிபியூட்டரிஸை வந்து சுத்தம் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு தான் நமாமி கங்கான்றது தொடங்கியிருப்பாங்க. 2014 ஆரம்பித்து 21 வரைக்கும் இது இருந்துச்சாமா. இப்போ அகெயின் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பா ஆஃப் குஜராத் டிக்ளேர்ட் ஆஸ் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பை யுனெஸ்கோ. ஓகே, ஸோ இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னா, இன்டான்ஜிபிள் அப்படின்னா நம்மளால் தொட்டு உணர முடியாத விஷயங்கள் தான் இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இசை இருக்குது அப்படின்னா இசையை நம்மளால் தொட்டு உணர முடியாது. இசை, நடனம், அப்புறம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் தொட்டு உணர முடியாது இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய சில விஷயங்களை வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக குஜராத்தினுடைய இந்த கார்பா டான்ஸ் அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவினுடைய 15வது இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ரெக்கக்னைஸ்டு பை யுனெஸ்கோ. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன இருக்குது சும்மா நம்ம பார்க்கலாம், இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இப்போ 2023 கார்பா ஆஃப் குஜராத், 21 வந்து கொல்கத்தாவினுடைய துர்கா பூஜா, 2017 பார்த்தீங்கன்னா கும்பமேளா, 2016 வந்து அந்த நவ்ரோஸ் அப்படின்ற அந்த நியூ இயர், தென் வந்து யோகா, இதெல்லாம் 2016 வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் ஆட் பண்ணாங்க. ஏன்னா நான் அந்த 2016-17 வந்து அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் அப்போ இருந்தது வந்து எனக்கு ஞாபகம் வருது. அதனால் சும்மா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னால் இதெல்லாம் தான் போல் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக தான் இது காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தென் இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, சும்மா நியூஸில் வந்த ஒரு விஷயம் இது நம்ம பார்க்குறோம். ஓகே, ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ். இந்த ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இது வந்து இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்கில் ட்ரைனிங் அண்டு கிரெடிட் அசிஸ்டன்ஸ் டு ரூரல் அன்எம்ப்ளாய்டு யூத் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 14 to 15 இயர்ஸ் இவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் யார் ரன் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் மேனேஜ்டு பை த பேங்க்ஸ். அண்ட் ஃபண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டிலையும் இருக்குது. நெக்ஸ்ட் நேஷ்னல் க்ரீன் எனர்ஜி மிஷன். ஓகே, இது வந்து சும்மா இதை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு, அதனால் நம்ம பார்க்கணும். நேஷ்னல் க்ரீன் எனர்ஜி மிஷன் எக்ஸ்பெக்டட் டு ரெடியூஸ் த குவாண்டம் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் பை 1 lakh crore by 2030. ஸோ இந்த நம்பர் முக்கியம் இல்லை, சும்மா நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, சரி, க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு இதை பற்றி டீட்டெயில் நம்ம மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம சும்மா வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா என்னென்னா, ஹைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணுறதுல நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் வந்து எலக்ட்ரோலைசிஸ். லைசிஸ் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணுறது. பிரேக்கிங் டவுன் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இட் இஸ் கால்டு எலக்ட்ரோலைசிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம H2O எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த H2O எடுத்துக்கிட்டு இதில் நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதன் மூலிமா இதை ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு H2Oவில் எலக்ட்ரிசிட்டியை நம்ம பாஸ் பண்ணி அந்த H2Oவை ரெண்டாக உடைக்கிறோம், ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் உடைக்கிறோம். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜனை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போய் இதை ஒரு சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த ஹைட்ரஜனை நம்ம வந்து எரித்து அதை அப்படியே ஃபியூலாக பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை எரித்து கிடைக்கக்கூடிய அந்த ஹீட்டை வச்சு ஒரு வாட்டரை ஸ்டீமாக நம்ம மாற்றலாம். இங்கே கிடைக்கிற அந்த ஹீட்டை வச்சு வாட்டரை ஹீட் பண்ணி அந்த வாட்டரை ஸ்டீமாக மாற்றி அந்த ஸ்டீமை வச்சு ஒரு டர்பைனை ரன் பண்ணி அதில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி இந்த ஹைட்ரஜன் நம்ம ஒன்ஸ் இதுலேருந்து எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அதை நிறையா விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். ஓகேவா. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி இப்போ இந்த ஹைட்ரஜன் நம்ம இங்கே எரிக்கிறோம்ல, எரிக்கும்போது நமக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு பொல்யூஷனும் நமக்கு ஏற்படாது. சரியா, அதனால இதை வந்து இது ஒரு க்ளீனான ஃபியூயல், எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது. ஸோ இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே அப்படின்னா, இந்த எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம்ல, அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம்? அது ஒரு கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்லேருந்து வந்துச்சா, இல்லைனா வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து வந்துச்சா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியவும் ஒரு விண்டு ஃபார்மில் இருந்தோ இல்லைனா ஒரு சோலார் பேனல்ல இருந்தோ அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா
அப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட்ரஜனுக்கு பேர் தான் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது க்ரீன்னா என்ன மீனிங்னா இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் க்ரீனாக இருக்குது, அதனால் அதுக்கு பேர் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இந்த க்ரீன் ஹைட்ரஜனால் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக இந்த ஃபியூல் இருக்கிறனால நமக்கு பொல்யூஷன் கம்மியாகுது, இந்தியாவோட நெட் ஜீரோ டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் 2070. அதுமாதிரி நம்ம நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். அதில் இன்னொன்று என்னென்னா ஃபாசில் ஃபியூல்ஸோட இம்போர்ட்டை அது குறைக்கும். இதனால் நமக்கு 1,00,000 கோடி ரூபாய் வரைக்கும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க 2030. ஓகே, ஸோ இந்த நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் பற்றி இன்னும் நிறைய நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் இன்னொரு சின்ன ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. National Green Hydrogen Mission is expected to development of 5 million metric ton of green hydrogen production capacity per annum by 2030. 2030 இந்தியா ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த உற்பத்தி திறனை வந்து அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க 2030. நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பட் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படின்றத 2002 வந்திருக்கோம். இந்த ஆக்ட் கீழே நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றது செக்ஷன் 37 ஆஃப் த பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே செக்ஷன் 37 கீழே தான் இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்றத அறிவிப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இந்தியாவில் நிறையா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா 44 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. ஓகே, அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எது அப்படின்னா அரித்தாப்பட்டி, மதுரை கிட்ட அரித்தாப்பட்டி அப்படின்றத பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இது வந்து 2022 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் த ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் அனௌன்ஸ்ட் அண்டர் செக்ஷன் 37 ஆஃப் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. தென் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆஸ் பர் த செக்ஷன் 37 ஆஃப் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் may from time to time in consultation with the local bodies notify the areas as biodiversity heritage sites. அப்போ biodiversity heritage sites வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது 37(1) சொல்லியிருக்காங்க வித் கன்சல்டேஷன் வித் த லோக்கல் பாடிஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக் வந்து மிஷன் சக்தி. நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ரிவைன் சீரீஸில் எல்லாத்தையுமே நம்ம மிஷன் சக்தி பற்றி பார்த்துருப்போம். இட் இஸ் அம்பர்லா ஸ்கீம் ஃபார் விமன். மிஷன் சக்தி கீழே 2 காம்போனன்ட் இருக்குது, சாம்பல் அண்டு சமர்த்தியா. அண்டு சாம்பல் கீழே கூடிய ஸ்கீம்ஸ்னா சமர்த்தியா கீழே கூடிய ஸ்கீம்ஸ் என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் முன்னாடியே. அடுத்தது December 3rd is observed as International Day of Persons with Disabilities. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டே தான், பிவிக்யூலோட கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துக்கோங்க. December 3rd International Day of Persons with Disabilities. அதோட தீம்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, வேணும்னா சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் அப்ரூவ்ஸ் த 4th phase ஆஃப் கியான் ஸ்கீம். கியான் அப்படின்னா என்னென்னா குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் அகாடமிக் நெட்வொர்க்ஸ். குளோபல் இனிஷியேட்டிவ் ஆஃப் அகாடமிக் நெட்வொர்க்ஸ் அதான் வந்து கியான். ஸோ இதுக்கு கீழே இந்த இனிஷியேட்டிவ் கீழே உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எமினன்ட் ஸ்காலர்ஸ் இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் வந்து டீச் பண்ணுறாங்களாமா. அண்டர் திஸ் கியான் இனிஷியேட்டிவ் உலகம் ஃபுல்லாக கூடிய எமினன்ட் ஸ்காலர்ஸ் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படின்றது December 1 அன்னைக்கு. அதோட தீம் பார்த்துக்கோங்க, லெட் கம்யூனிட்டிஸ் லீடு. வேர்ல்டு எய்ட்ஸ் டே December 1. இதோட தீம் லெட் கம்யூனிட்டிஸ் லீட் 2023 தீம். நெக்ஸ்ட்டு உலக மனித உரிமைகள் நாள் பற்றி ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கு. இதில் என்னென்ன இருக்குன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உலக மனித உரிமைகள் நாள் ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்றது December 10 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் December 10, 1948 அன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி வந்துட்டு ரெசல்யூஷன் 217A அப்படின்றத பாஸ் பண்ணுறாங்க. இது மூலிமா யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 30 ஆர்டிகல்ஸ் வந்து எதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்ன அப்படின்றத வந்து இந்த ஒரு 30 ஆர்டிகல்ஸில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரியா? ஸோ அப்போது இந்த உலக மனித உரிமைகள் நாள் அப்படின்றது எப்போது December 10 அன்னைக்கு. பிகாஸ் அந்த நாளில் 1948 யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து ரெசல்யூஷன் 217A இது பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்றதை கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த இதில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி,
இப்போ ஓகே அதுக்கப்புறமா இந்தியாவில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது ஹியூமன் ரைட்ஸ் இந்த ஆக்ட் வந்து 1993 வந்துட்டு நிறைவேற்றுறாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1997 வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே சரி, இப்போ இது ரிலேட்டடாக நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவைக்யூ புக்கில் என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவைக்யூ புக்கில் பேஜ் நம்பர் 122 எடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வென் டு வி செலிப்ரேட் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே? 10 December. அதே கொஸ்டினே திரும்பவும் கேட்டிருப்பாங்க, விச் டே இஸ் செலிப்ரேட்டட் as ஹியூமன் ரைட்ஸ் டே யூனிவர்சலி 10 December. ஸோ அப்போ லாஸ்ட் 3 yearsலேயே 2 times இந்த டேட் மட்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்தது, தி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் ப்ரொக்ளைம்ட் பை த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஆன் விச் பிளேஸ்? எந்த இடத்துல நடந்த ஈவெண்ட்டில் அப்படின்னா பாரிஸில். அதே மாதிரி த சேர்பர்சன் ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், இதோட சேர்பர்சன் யாருன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட். அவர் வந்து இறந்துருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எலினோர் ரூஸ்வெல்ட் அப்படின்றவங்க, அவங்க தான் இதோடைய சேர்பர்சனாக இருந்தாங்க, எலினோர் ரூஸ்வெல்ட். ஓகே, தென் அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸாக கரெக்ட்? இது பாருங்கள், த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் அடாப்டட் இன் 1948. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட், ஆர்டிகல் 10 சேஸ் தட் ஆல் ஹியூமன் பீங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ. இல்லை, இந்த யூடிஹெச்ஆருடைய ஆர்டிகல் 1 தான் என்ன சொல்லுதுன்னா ஆல் ஹியூமன்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட், யூடிஹெச்ஆர் ஹேஸ் 32 ஆர்டிகல்ஸ். தப்பு இல்லையா? அதில் 30 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட், யூடிஹெச்ஆர் வாஸ் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. இது கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட், த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1993. தென் அடுத்தது, இந்த வருஷம் அதாவது 2023 வந்துட்டு இதனுடைய 75வது அனிவர்சரி அப்படின்னு சொல்லலாம். 1948 அதோட 75 years ஆகிடுச்சு. இப்போது இந்த வருஷம் அதோட தீம் வந்து ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். இதுதான் வந்து இந்த டேயோட தீம், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். அடுத்தது சும்மா அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த ஃபேக்டை மட்டும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுடைய கரண்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது 46.9% இருக்குது. இதை மட்டும் இங்கே எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடிஎம்கேனுடைய ஆட்சி பீரியட் அப்போது தமிழ்நாடுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது 50%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது எவ்வளோ இருந்துச்சுன்னா 51.4% இருந்துச்சு 2019. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன் வந்து குறைஞ்சிட்டு இப்போ 2020-21 பீரியடில் பார்க்கும்போது தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷன்றது 46.9% தான் இருக்குது. ஓகே, இல்லை இன்னொரு ஃபேக்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல 2020 வந்துச்சு இல்லையா, அதோட டார்கெட் என்ன அப்படின்னா இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷனை 50% ரீச் பண்ணணும் 2035 அப்படிங்கிறது அதோட டார்கெட்டு. ஆனால் நம்ம வந்து அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், தமிழ்நாடு லேக்ஸ் இன் பாரத் நெட் ப்ராட்பேண்ட் கவரேஜ். ஓகே, இந்த நியூஸ் நமக்கு தேவையில்லை. சும்மா பாரத் நெட்னா நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ரீவைன் சீரீஸ்லேயோ இல்லைனா பட்ஜெட்லேயோ ஏதோ சம்திங் நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ பாரத் நெட் அப்புறம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பாரத் நெட், தமிழ் நெட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து யூனிஃபைட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து டான்ஃபினெட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே சரி, பாரத் நெட் அப்படின்றது கிராம பஞ்சாயத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பாரத் நெட் கிராம பஞ்சாயத். தமிழ் நெட் அப்படின்றது அது வந்து கிராம பஞ்சாயத்தா, இது வந்து கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டவுன் பஞ்சாயத். இது நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது ஈ-ஷ்ராம் போர்ட்டல் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. இது பழைய நியூஸ் தான், பட் சும்மா கரண்ட் அஃபேர்ஸில் வந்ததுனால நம்ம பார்க்குறோம். ஸோ ஈ-ஷ்ராம் அப்படின்றது 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த போர்ட்டலில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கார்டு மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலிமா அவங்க என்ன பண்ணலாம், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க் பண்ணி ஒர்க்கர்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையும் அவங்களால இது மூலிமா ஈஸியாக வந்து அடைய முடியும். கவர்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் கிடைக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க எந்தெந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க, அதுலேயும் ஒவ்வொரு ஒர்க்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனல் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் ஒவ்வொரு இதில் ஃபீல்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது மூலிமா கவர்மெண்ட் வந்து டெசிஷன்ஸ்லாம் மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த போர்ட்டல்.
ஸோ இந்த போர்ட்டலோட ஃபியூச்சர்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அந்த ஈஸ்ராம் போர்ட்டலில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஈஸ்ராம் இஸ் இன்டெகிரேட்டட் வித் நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல். இதை NCS போர்ட்டலோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ NCS போர்ட்டலில் மெர்ஜ் பண்ணதுனால இந்த NCS போர்ட்டல் மூலிமா அந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூட்டபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இந்த NCS போர்ட்டல் மூலிமா. அதேமாதிரி ஈஸ்ராமை வந்து இட் இஸ் ஆல்சோ மேஜர் வித் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மாந்தன். இந்த ஸ்ராம் யோகி மாந்தன் அப்படின்றது என்னன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இது கூட லிங்க் பண்ணதுனால இந்த பென்ஷன் ஸ்கீமை அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ஸோ ஈஸ்ராம் இஸ் ஆல்சோ இன்டிகிரேட்டட் வித் ஸ்கில் இந்தியா போர்ட்டல். இது மூலிமா அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கிடைக்கும் அந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு. அதேமாதிரி ஈஸ்ராம் இஸ் ஆல்சோ மேஜர் வித் மை ஸ்கீம் போர்ட்டல். இது மூலிமா அந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கெலாம் எலிஜிபிள் அப்படின்றத அவர் வந்து அந்த வெப்சைட்டில் போய் அவர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸோடையும் ஈஸ்ராமை மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஃபஸ்ட் எவர் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ். ஃபஸ்ட் எவர் கேலோ இந்தியா பாரா கேம்ஸ் அப்படின்றது டெல்லியில் நடக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மேஸ்காட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மேஸ்காட் வந்து உஜ்ஜவாலா அப்படின்ற அந்த மேஸ்காட். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், போன வீடியோவில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், நவம்பர்லேயே எதுலையோ. ஓகே, நீர்வழி படுவும் அப்படின்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா, தேவி பாரதி அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாவல் பற்றி சும்மா ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி ஏதாவது கேட்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நாவல் வந்து டெபிக்ஸ் த லைஃப் ஆஃப் தி குடி நவித்தார், த கம்யூனிட்டி பார்பர்ஸ் இந்த கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீர்வழி படுவும் அப்படின்ற இந்த லைன் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு புறநானூற்று போயம்லேருந்து இது எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த புறநானூற்று போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர்வழி படுவும் புனைப்போல் ஆருயிர் முறைவழி படுவோம். இதுக்கு வந்து நிறையா ஸ்காலர்ஸ் நிறையா மீனிங் சொல்கிறாங்க. சில பேர் என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு தெப்பம் இல்லைனா ஒரு ஓடம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது வந்து எப்படி நீரின் வழியில் அப்படியே பயணிச்சுக்கிட்டு போதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் விதியின் வழியில் பயணிச்சுட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீர்வழி படுவோம் புனைப்போல் ஆருயிர் முறை வழி படுவோம். சில பேர் விதி வழின்னு சொல்லுவாங்க, விதியை நம்பாதவங்க வேறு மாதிரி மீனிங்கும் இதுக்கு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் January 12 அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து January மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ வேர்ல்டு தமிழ் டயாஸ்போரா டே January 12 அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் இந்த டேவோட தீம் வந்து தமிழ் வெல்லும். நெக்ஸ்ட்டு, இது கரண்ட் அஃபேர்ஸில், ஆனால் இந்த ஒரு டேட்டா வந்து நமக்கு இதில் கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழ் இசை மூவர், சீர்காழியை சேர்ந்த தமிழ் இசை மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் இசை மூவர் அப்படின்றது யாருன்னா, முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர். முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், இவங்க 3 பேர் தமிழ் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இசை மூவர் அப்படின்னு இவங்க 3 பேரை சொல்லுவாங்க. இது நமக்கு எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க TNPSசியில். நெக்ஸ்ட்டு, சீஃப் மினிஸ்டர் லான்ச்சஸ் ஸ்கீம் டு ஸ்பீட் அப் டெலிவரி ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா மக்களுடன் முதல்வர். இந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் கீழே பீப்புள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பெட்டிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அந்த பெட்டிஷன்ஸை வந்து அவங்க வாங்கிக்கிட்டு அதில் கூட இந்த கிரீவன்சஸ் எல்லாம் 30 நாளுக்குள்ளே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்களாம். அதான் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படின்ற இந்த திட்டம். நம்ம 2024-25 தமிழ்நாடு பட்ஜெட்டில் கிரீவன்ஸ் ரெட்ரஸலுக்காக புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பட்ஜெட் வீடியோவில் அது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு, MS சுப்புலக்ஷ்மி அவார்ட் கன்ஃபர்ட் ஆன் பாம்பே ஜெயஸ்ரீ. பாம்பே ஜெயஸ்ரீ அவங்க தான் வந்து இந்த வருஷத்துக்கான சங்கீத கலாநிதி
அவார்டும் அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பாம்பே ஜெயஸ்ரீ அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவார்டு வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு, அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு, அது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாம்பே ஜெயஸ்ரீ இந்த வருஷத்துக்கான சங்கீத கலாநிதி அவார்டும் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லீட்ஸ் ரேங்கிங். லீட்ஸ் அப்படின்னா என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், அதான் வந்து லீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ரேங்கிங், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த சரக்குகளை கையாளுறது, இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது ஒரு ஸ்டேட்டில் அப்படின்றத வச்சு இந்த ரேங்கிங் கொடுப்பாங்க. இந்த ரேங்கிங்கில் ஒரு 11 ஸ்டேட்ஸ் 2 யூனியன் டெரிட்டரிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அச்சீவர் அப்படின்ற கேட்டகரியில் இருக்காங்க. சரியா? ஸோ மொத்தம் ஒரு 11 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து அச்சீவர் கேட்டகரியில் இருக்காங்க. அந்த அச்சீவர் கேட்டகரியில் தமிழ்நாடும் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த அச்சீவர் இந்த லீட்ஸ் 2023 ரேங்கிங். லீட்ஸ் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட், லோக்சபா பாசஸ் டெலிகாம் பில் டு ரீப்ளேஸ் டெலிகிராஃப் ஆக்ட் அப்படி இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, காலனியல் எரால வந்த நிறையா சட்டங்களை பேரை மாற்றுறது, அப்புறம் நிறையா விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுறதுலாம் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் டெலிகிராஃப் ஆக்ட் அப்படின்றது 138 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த டெலிகிராஃப் ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போது டெலிகாம் பில் 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெலிகிராஃப் ஆக்ட்ங்கிறது எப்போ வந்துச்சுன்னா 1885 வந்ததாமா. 1885. ஓகே, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885, அதை ரீப்ளேஸ் பண்ணி இப்போது டெலிகாம் பில் 2023 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸ் பில் 2023. ஓகே, ஆக்சுவலி இதை பற்றி பார்க்குறதுக்கு இதுவுமே அகெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான். காலனியல் எரா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 வந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இப்போ இந்த புதுசாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில் 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து ஒரு விஷயம் படிச்சிருப்போம். ஏன்னா நம்ம வந்து பாக்கெட் வீட்டோன்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன வீட்டோ பவர்ஸ் இருக்குன்னு படிக்கும்போது அதில் பாக்கெட் வீட்டோன்னு படிச்சிருப்போம். பாக்கெட் வீட்டோனா என்ன? அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு பில் போகுது அப்படின்னா அவர் வந்து அதை ராட்டிஃபையும் பண்ண மாட்டார், அதை வந்து திரும்ப அசம்பிளிக்கு வந்து ரீகன்சிடரேஷனுக்கும் அனுப்ப மாட்டார், ரிஜெக்டும் பண்ண மாட்டார். எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் சும்மா பாக்கெட்டில் போட்டு வச்சுருப்பார். அதான் வந்து பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பிரசிடென்ட் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே அந்த பில் மேலே ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் கொடுக்கல. அதனால் அவர் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கலாம். ஸோ அதான் வந்து பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் சும்மா வச்சுருந்தா அது பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் வீட்டுக்கு எக்ஸாம்பிள்னால எதை கொடுத்துருப்பாங்கன்னா, இன் 1986 பிரசிடென்ட் ஜெயில் சிங் எக்ஸசைஸ் த பாக்கெட் வீட்டோ வித் ரெஸ்பெக்ட் டு த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அமெண்ட்மெண்ட் பில்லு வந்துட்டு பிரசிடென்ட் ஜெயில் சிங் கிட்டே போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, லோக்சபா ராஜ்யசபாலாம் பாஸ் ஆகி பிரசிடென்ட் கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதுக்கு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் அப்படியே சும்மா வச்சுருந்துருக்காரு. ஏன் வச்சுருந்தார் அப்படின்னா, இந்த பில்லை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த பில் வந்துட்டு இட் இம்போஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். இது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்ததுனால அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு அப்ரூவலும் கொடுக்காம எந்த டெசிஷனும் எடுக்காமல் ஜெயில் சிங் அப்படியே வச்சுருந்தார். அப்புறமா 3 years லேட்டர் 1989 வெங்கட்ராமன் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அந்த பில்லை வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புகிறாரு லோக்சபாவுக்கு. ஆனால் அந்த டைமில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த புது கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பில்லை வந்துட்டு ட்ராப் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ அதையே இங்கே நான் சொல்கிறேன்னா, அப்போ பண்ணணும்னு நினச்சாங்களே ஒரு விஷயம், அதை தான் வந்து இப்போ பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ இந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதை தான் இப்போ கொண்டு வராங்க. ஓகே, இப்போயும் அதே இஷ்யூஸ் இருக்குது. இப்போயுமே வந்து முன்னாடி என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரைட் டு ப்ரைவசியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில் கீழே நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் ரொம்ப எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நம்ம ஏதாச்சும் ஒரு பார்சலோ போஸ்ட்டோ அனுப்புகிறோம் அப்படின்னா அதை கவர்மெண்ட் வந்து பிரித்து பார்க்கலாமாமா. எந்த மாதிரி நேரத்தில் பிரித்து பார்க்கலாமா அப்படின்னா,
ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, பப்ளிக் ஆர்டருக்காக, எமர்ஜென்சி, பப்ளிக் சேஃப்டி, இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம போஸ்ட் மூலிமா அனுப்பக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸை இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், இன்டர்செப்ட் பண்ணி பிரித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இதில் இருக்குது. இதை வந்து நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசியை வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸில் ஓகே இதை தாண்டி இதில் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஓகே. ஸோ 2023 விஜய் ஹசாரே ட்ராஃபி, கிரிக்கெட்டில் வந்து விஜய் ஹசாரே ட்ராஃபி அப்படின்றத ஹரியானா டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹரியானா. நெக்ஸ்ட் இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் 2023, இதை வந்து ஆக்டிவிஸ்ட் அலி அபு அவாத் அண்ட் பியானிஸ்ட் டேனியல் பேரின்போன், இவங்க 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்மிட், அதாவது குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது, ஒரு கூட்டமைப்பு, குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்களுடைய சப்மிட் வந்து நியூ டெல்லியில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளோபல் பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு 29 கண்ட்ரிஸ் வந்து அதில் இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் இந்தியா இருக்காங்க. அதேமாதிரி 2024 இந்தியா தான் இந்த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய சேர்பர்சனாக இந்தியா தான் இருப்பாங்களாமா 2024. நெக்ஸ்ட்டு திருப்புகழ் பேனலுடைய ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்புகழ் பேனல், இந்த திருப்புகழ் பேனல் இதை எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா, இப்போ சென்னையில் நமக்கு தெரியும் அடிக்கடி வந்து இந்த நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது ஏன் இந்த சென்னையில் வெள்ளம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம், எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு பேனல் அமைச்சாங்க. ஓகே. So the advisory committee for mitigation and management of flood risk in the Chennai metropolitan area was formed in 2021. இதை வந்து ஃபார்மர் IAS official திருப்புகழ் was appointed as the head of the panel. ஓகே, இந்த பேனல் வந்து May 2022 வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து இன்ட்ரீம் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த திருப்புகழ் பேனல் எதுக்காகன்னு மட்டும் பார்த்துக்குவாங்க. ஓகே, தெரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நிறையா அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருந்துருக்காங்க, அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. 21st சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டு வந்து வடிவேலுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் ஹிஸ் ஆக்டிங் இன் மாமன்னன். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வந்து வெற்றிமாறனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் டேரக்டர் வெற்றிமாறனுக்கு ஃபார் விடுதலை. அப்புறம் பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து அயோத்தி படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் பிரீத்தி அஸ்ரானி, இந்த அயோத்தி மூவியில் நடித்தவங்களுக்கு. செகண்ட் பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து உடன்பால் அப்படின்ற ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன சும்மா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா பார்க்கணும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்லிம் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. வில் ஸ்லிம் ரெவல்யூஷனைஸ் த லூனார் லேண்டிங்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்லிம்ன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷன் அப்படின்னா என்ன சொல்லி நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸ்லிம் அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன், அதான் வந்து ஸ்லிம். ஸ்லிம்னா என்ன? ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூன். சரி, மூணுக்கு எல்லாருமே அனுப்புகிறாங்க, இது என்ன ஸ்மார்ட்டு, இது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ மூணில் போய் நம்ம லேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேண்டிங் சைட் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம்ல, அந்த லேண்டிங் சைட்டில் போய் எக்ஸாக்டாக நம்மளால் லேண்ட் பண்ண முடியாது. அதனால் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த தான் லேண்டிங் சைட் அப்படின்னா இதை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஏரியா வச்சுப்பாங்க. இந்த ஏரியாவில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து லேண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ரேடியஸ் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே எங்கன்னா லேண்ட் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்லிம் வந்து என்னன்னா, இந்த ஸ்லிம் வந்து யார் அனுப்புகிறாங்க? ஜப்பான் அனுப்புகிறாங்க, மூணுக்கு அனுப்புகிறாங்க. இது அக்யூரேட்டாக ஒரு எந்த இடத்துல லேண்டிங் சைட்டோ அந்த லேண்டிங் சைட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளே கரெக்டாக இது வந்து அக்யூரேட்டாக லேண்ட் ஆயிருமாமா. ஓகே, அதனால் இதுக்கு பேர் வந்து மூன் ஸ்னைப்பர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்னைப்பர் கன் வச்சு நம்ம ஷார்ப்பாக ஷூட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அக்யூரேட்டாக நம்ம எந்த இடத்துல லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே அக்யூரேட்டாக இது வந்து லேண்ட் ஆயிருமாமா. ஓகே, ஸோ ஜென்ரலாக மற்ற லேண்டர்ஸ்லாம் எப்படி வச்சுருப்பாங்க, அந்த லேண்டிங் சைட்லேருந்து
ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி லேண்ட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் அந்த ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது 100 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து லேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாளை பேர் நம்ம மூணில் காலனிஸ்லாம் அமைச்சிட்டு போயிட்டு அடிக்கடி போயிட்டு வரோம் அப்படின்னா கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும்னு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து இட் வில் ரெவல்யூஷனைஸ் த மூன் லேண்டிங்ஸ் இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்லிம். ஓகே, தென் இந்த ஆர்டிக்கலில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துக்கணும். என்னென்னா இப்போ நம்ம வந்து சந்திரயான் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் இல்லையா, சாஃப்ட் லேண்டிங் பண்ணிட்டோம். சந்திரயான் 2 அதுக்கு தான் அனுப்பணும், அது ஃபெயில் ஆச்சு. சந்திரயான் 3 சாஃப்ட் லேண்டிங் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சந்திரயான் 4 பண்ண போகிறோம். சந்திரயான் 4 சொல்லுவாங்க, இல்லைனா அதுக்கு இன்னொரு நேம் வந்து லூபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன், இல்லைனா லூபெக்ஸ், இல்லைனா சந்திரயான் 4. இதை நம்ம ஜப்பானோட சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 40 இது என்னென்னா ஒன்றும் இல்லை. ஸோ இன் 2024 ரிபப்ளிக் டே அப்போ வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் எமானுவேல் மேக்ரான். நெக்ஸ்ட்டு ஸோ மலையாளம் ஃபிலிம் 2018 இது வந்து இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி டு ஆஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து அங்கே என்னாச்சுன்னா ஆஸ்கர்ஸில் ஃபைனலாக இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து இந்த 2018 வந்து ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்தியாவிலேருந்து அஃபிஷியலாக அனுப்புனது 2018. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து the 2018 இஸ் நாட் இன் த ஃபைனல் 15, இட் இஸ் அவுட் ஆஃப் த ஆஸ்கர் ரேஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து டிசம்பரில் நடந்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பெங்களூர் ஏர்போர்ட் வின்ஸ் அவார்ட் அட் யுனெஸ்கோஸ் 2023 பிரிக்ஸ் வெர்சாலிஸ். ஓகே, ஸோ பெங்களூரில் இருக்கிற கம்பிகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யுனெஸ்கோஸ் பிரிக்ஸ் வெர்சலைஸ் அப்படின்ற ஈவெண்ட்டில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல். ஸோ அடுத்தது அயோத்தியில் வந்து இப்போ ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஒரு புதுசாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுடைய பேர் வந்துட்டு மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. அயோத்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட் பேர் மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நெக்ஸ்ட்டு WHO ப்ரீ குவாலிஃபைஸ் எ மலேரியா வேக்சின் பை சீரம் இன்ஸ்டியூட் இருக்காங்க இல்லையா இந்தியாவில், அவங்க மலேரியாவுக்காக ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது WHO வந்து ஏதோ அதுக்கான ஒரு அப்ரூவல் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஓகேவா, சரி. அந்த வேக்சினோட பேர் என்ன, R21 இல்லைனா மேட்ரிக்ஸ்-M. R21 ஆர் மேட்ரிக்ஸ்-M. இட் இஸ் எ மலேரியா வேக்சின் டெவலப்டு பை சீரம் இன்ஸ்டியூட் இந்தியா. இது அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. இது வந்து 2023 டிசம்பர் மந்த் இல்லையா. ஸோ அதனால் இந்த 2023 கூகுளில் எதெல்லாம் அதிகமாக இந்தியாவில் சர்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. ஸோ 2023 த மோஸ்ட் சர்ச்டு டேர்ம் அமாங் த நியூஸ் ஈவெண்ட்ஸில் அதிகமாக சர்ச் பண்ணப்பட்டது எதுனா இந்தியாவில் சந்திரயான் 3 தான் அதிகமான பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. மூவிஸ்லன்னு பார்க்கும்போது ஜவான் மூவியை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை, சரியா. வேணுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சும்மா அது பார்த்து வச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு இல்லை, அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சது. ஃபைன். ஸோ இல்லை ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற ஆர்டிகல்ஸ்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை.